இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 6ஆம் நாளிலும் கூட நாம் எதை மறக்கக்கூடாது? போதகத்தை மறக்கக்கூடாது. நமக்கு போதிக்கப்பட்ட போதனைகளை நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் மகனே என் போதகத்தை மறவாதே என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், நம்முடைய சின்ன வயசுலேருந்து இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு அநேக போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது இல்லையா? நம்ம சின்ன வயதிலே நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு நிறைய போதனை அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா சர்ச்சில் அநேக போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம படிக்கிற இடங்களிலே, வேலை பார்க்க நிறைய இடங்களில் நமக்கு நிறைய போதனைகள் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் அந்த போதனைகளை எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அந்த போதனைகள் எல்லாம் ஏதோ ஒரு காது வழியாக கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுறோம், மறந்து போய் விடுகிறோம் இல்லையா? ஆனால் இந்த போதனைகள் எல்லாம் நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று சொல்லி நம் வசனத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகின்றோம். பாருங்கள், எங்கள் அப்பா நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வசனம், முதல் வசனம் அதுதான். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதை எங்கள் அப்பா எனக்கு ஆக்ஷனோடு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். அது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் அது ஆழமாக பதிந்திருக்கிறது. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த அந்த ஆக்ஷனோடு சொல்லிக் கொடுத்தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பாருங்கள், அந்த வசனங்கள் எனக்கு இன்றைக்கும் அப்படியே பதித்து வைத்ததை போல் எனக்கு இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய வசனங்களை, ஆண்டோடைய போதனைகளை நாம் ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, அதை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி தருவார். பாருங்கள், நமக்கு சண்டே தோறும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம்ல, இல்லை இட நாட்களில் நைட் சர்வீஸ், மார்னிங் சர்வீஸ்லாம் வைக்கிறாங்க, நம்ம போகிறோம். அங்கே அநேக போதனைகள் நமக்கு போதர்கள் போதனை கொடுக்குறாங்க, ஊழியக்காரர்கள், இன்னும் அநேக போதனைகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். கேட்டு 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 நம்ம கேட்டுகிட்டே இருக்குமே ஒழிய நம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் பெறுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். நிறைய வேத வசனங்கள், நிறைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. யார் மூலமாகவாவது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் நிறைய சேனல், கிறிஸ்தவ சேனல்லாம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய போதனைகள் நம்ம கேட்குறோம். ஆனால் அதன்படி நடக்கிறோமா? அந்த போதனைகளெல்லாம் நம்முடைய மனதில் இருத்தி வைக்கிறோமான்னு சொன்னால் இல்லை, நம்ம எல்லாம் மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், போதகத்தை நீ மறக்கக்கூடாது என்று சொல்லி. நம்ம அதை கேட்ட போதனைகள் எல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த போதனைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கிறதா, அல்லது வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறதா? அந்த கேட்கப்பட்ட நமக்கு போதிக்கப்பட்ட வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறதாக இருக்கும். அந்த போதகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளாக அந்த போதகங்கள் மாறிப்போகும் என்று சொன்னால் சாத்தான் எடுத்து போடுவான், கால்களில் மிதிக்கப்படுகிறதாய் காணப்படும், அந்த வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். ஆகவே எப்படிப்பட்ட போதனைகள், நன்மையான போதனைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், போதனைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போகாமல் அவற்றையே நாம் பின்பற்றி வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி வாசிக்கின்றோம். இங்கே ஒரு தாயுடைய போதகன், பொதுவாக குழந்தைகளுக்கு தாய் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கணும், காலேஜ் போனால் எப்படி, எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு தாய். ஒரு தகப்பனை விட ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அதிகமான ஆலோசனை சொல்லுவாள் இல்லையா? ஆனால் அது என்றைக்கு ஒரு நன்மையான ஆலோசனையாக தான் இருக்கும். கண்டிப்பாக எந்த தாயும் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைக்கும் ஒரு தீமையான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்கல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எந்த தாயும் தீமையான ஆலோசனை தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே உன்னுடைய தாயின் போதகத்தை நீ தள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் நாம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம். லேமுவேல் அப்படின்னு சொல்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த லேமுவேல் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு அவளுடைய தாய் உபதேசித்த வசனங்கள் என்று சொல்லி பின்னால் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது பாருங்க. அந்த தாய் போதித்த உபதேசமான வசனங்கள் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
பாருங்க, ஒரு ராஜா அவன் நினச்சிருந்தா ஏன் எங்கள் அம்மா பேச்சை நான் ஏன் கேட்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த ராஜா தன்னுடைய தாயினுடைய போதகத்தை தள்ளாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். அவள் உபதேசித்த வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த பிரயாசப்படுகிறான். ஒரு ராஜாவே தன்னுடைய தாயின் போதகத்தை தள்ளாமல் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? என்ன, கண்டிப்பாக நிச்சயமாக நாம் அவருடைய தாயின் போதகத்தை, அடுத்ததாக நம்முடைய ஆண்டவருடைய போதனைகள், எத்தனை போதனைகள், திருவசனங்கள் நமக்கு எத்தனை காரியங்களை நமக்கு போதித்து காண்பிக்கின்றது, வேதம் நமக்கு எத்தனை காரியங்களை எடுத்து காண்பிக்கின்றது போதனைகளின் மூலமாக. அவற்றையெல்லாம் நாம் மறந்து போகாத பிள்ளைகளாக, போதனைகளை ஒரு நாளும் மறக்காத பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு செழிப்பாக மாறுவதில் அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வை தரும்படி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இயேசப்பா, இந்த நாம் போதகத்தை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. போதகரின் சொற்களை நாம் நினைச்சக்கூடாது, ஒரு நாளும் அல்லல் தட்டக்கூடாது. நமக்கு யாரெல்லாம் நன்மையான காரியங்களை போதிக்கிறாங்களோ அவங்களால நம்ம சில வேளையில் பொதுவாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல அறிவுரை கூறுவாங்க. சில மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. சிலவங்க இவங்க டீச்சர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்கல்ல. பலதரப்பட்ட மாணவர்கள் நம்ம சந்திக்கிறோம். அப்போ நம்ம எந்த போதகத்தையும் நம்ம அலட்சியம் பண்ணாமல், நம்ம ஆண்டவருடைய போதகமாக இருந்தாலும் சரி, போதகருடைய அறிவுரைகளாக இருந்தாலும் சரி, எந்த போதகத்தையும் நாம் அலட்சியம் பண்ணாமல் அந்த போதகத்தை நாம் மறவாமல் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த மனந்திருந்திய மைந்தனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், அந்த இளைய குமாரன் அப்பாடத்தில் கேட்குறான், அப்பா எனக்கு ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொடுத்துருங்கப்பா. 2 மகன் தான். அப்போ கண்டிப்பாக அந்த 2 குழந்தைங்களுக்கு தான் அவங்க அப்பா கண்டிப்பாக பிரித்து கொடுப்பாங்கல்ல. ஆனால் அதுக்கு முன்னதாக என்ன செய்கிறான், இந்த பையன் இளைய மகன் எனக்கு அந்த ஆஸ்தியை பிரித்து தாங்கன்னு கேட்குறான். அப்போ நிச்சயமாக அந்த தகப்பன் ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருப்பான்ல, ஏன்ப்பா நீ இப்போமே கேட்குற, என்னுடைய காலத்துக்கு பிறகு நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு தானே, அண்ணனுக்கும் உனக்கும் தானே அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா. ஆனால் அதெல்லாம் அல்லல் தட்டி கடைசியில் அவங்க அப்பா நினச்சிட்டாங்க, பிரித்து கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எல்லா பொருளும், எல்லா பணம் எல்லாம் அவனை விட்டு செலவழிஞ்சு போச்சு. எல்லாரும் அவனை விட்டு நீங்கி போயிட்டாங்க. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒன்று இல்லாமல் ஆயிட்டு. கடைசியில் ஒரு குடியானவன்ட்டு போய் சேர்றான். அவன் பன்றி வளர்க்குறான், அவன் பன்றிக்கு தவிடு வைக்கிறான். அந்த தவிடையாவது நம்ம சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பன் எனக்கு எவ்வளவு போதகம் பண்ணார், எவ்வளவு நன்மையான காரியங்களை எனக்கு கற்றுத்தந்தார், எல்லாத்தையும் நான் அல்லல் தட்டி விட்டேனே. இன்றைக்கி எங்கள் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரங்க சாப்பிட்ற எவ்வளவு அழகான நேர்த்தியான பூர்த்தியான சாப்பாடு அந்த வேலைக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு கூட, ஒரு பண்டிகை வைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்காம போகிறதேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்படுறான். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய சொல்லை அவன் கேளாமற் போனதுனாலே அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போதகத்தை மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு போதனைகளையும் நீ ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் மறந்து போகாதே. உனக்கு ஆண்டவர் அநேக போதனைகளை உனக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இன்னும் உன்னுடைய போதகர்கள் அநேக காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய ஆசிரியர்கள், உன்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் நிறைய காரியங்களை உனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. நீ எல்லாத்தையும் அல்லல் தட்டிட்டியே. இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஞாபகப்படுத்திக்கொள், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் வழி விலகாதபடி உம்முடைய போதகத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்வேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுபடியுமா கட்டுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். என்னுடைய இஷ்டம் போல், என்னுடைய மனம் போல நடந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் எனக்கு மன்னிங்க. அந்த மனம் திருந்திய இளைய குமாரனை போல உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கதறுங்க. ஏசப்பா, நான் உம்முடைய போதகத்தை நான் இனி ஒரு நாள் அல்லல் தட்ட மாட்டேன். எனக்கு கற்றுக் கொடுக்குற எல்லா போதனைகளையும் என்னுடைய இருதயத்தில் நான் பதித்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக நாம் ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை என்ற எங்கள் அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கடந்த வருடங்களிலே, மாதங்களிலே, நாட்களிலே எங்களை காப்பாற்றி வந்த, எங்களுக்கு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி மாதத்திலுமாக நாங்கள் வந்து இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள் வரையிலும் எங்களை பாதுகாத்த உடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை தியானித்த வசனத்தின்படி அப்பா, நாங்கள் உடைய போதனைகளை மறந்து போகாத பிள்ளைகளாய், உடைய கட்டளைகளை கற்பனைகளை எங்களுடைய வாழ்க்கையில கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய்
குறைவாய் காணப்பட அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை உம்முடைய போதனைகளுக்கு அடங்காமல் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதையை விட்டு வழி விலகி செல்கிற பிள்ளைகளாய் இதுவரை காணப்பட்டிருந்தாலும் தயவு கூர்ந்து ஆண்டவரே நீர் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பாதையில் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமுதாயத்திலே ஆண்டவரே இப்போதுக்கு ஆண்டவரே அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கி உம்முடைய போதகத்தை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை நீ பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.